ஆட்டம் ஒன்று ஆடவா இல்ல பாட்டு ஒன்று பாடவா? போடு போடு விசில போடு விசில் போடு ஆட்டம் போடு, இது எங்க இல்ல கச்சேரி. போறோம் உங்க உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி நிரப்ப போறோம். சுவையான சோறு ஒன்று போடவா, எல்லா உறவுகளும் ஒன்று சேர்ந்து ஆடவா. தங்கத்தில் யாழ் ஒன்று பூத்தது, உறவு எல்லாம் ஒன்றாக கோர்த்தது. தாய் மாமையாரப்பா வந்து வரிசையிலே நெல்லுப்பா. இசை இருக்கு, ஞானம் கொண்ட மீன் இருக்கு, ராகம் பாட ராதியும் உண்டு. எப்போதும் அன்பு கொண்ட வீடு இது. தகிட 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 பொண்ணு ஆனாவா, பெரிய பொண்ணு ஆனாலும் என்றும் எங்கள் செல்ல பொண்ணு இவதானே. காதல் பெற்ற கவியே ஒன்று ஆடவா இல்ல பாட்டு ஒன்று பாடவா? போடு போடு விசில போடு விசில் போடு ஆட்டம் போடு. விசேஷம் ஆரம்பிச்சிருந்து எல்லாத்துக்கும் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து அவங்க உறுதுணையாக இருக்காங்க. அப்புறம் இந்த சப்போர்ட் பண்ணது எல்லாமே எங்கள் கவர்மெண்ட் அவங்க சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காங்கேயத்தில் வந்து இருக்க நம்ம நேரத்து, அப்புறம் சக்திவேல், அப்புறம் நம்மளோட குட்டீஸ் அவங்க சொல்ல வார்த்தைகள் ஸ்பெஷலாக வந்து நம்ம ராதிகா மீனவர்ஷினி இந்த விசேஷம் ஆரம்பிச்சிருந்து அவங்களோட காலில் நரம்பு பாதி பேஞ்சிருக்குன்னா அந்த விசேஷத்துக்காக பேசுகிறோம். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுமே ரொம்ப நன்றி. என் மாப்பிள்ளை, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை எல்லாரும் கேட்குறீங்க. அப்புறம் விடுபட்டு போடு, நான் யாரும் விடுபட்டு போட நினைக்கிறேன். சுந்தரிக்கா ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம இவர் முரளி அண்ணா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இதை பற்றி யாராவது பேசணும். நரேஷ் ப்ரோ ரொம்ப சீக்கிரத்தில் பழக்கமானவர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் ஆகுது. ஒரு மொத்தமாக என்னோட வாழ்நாளில் அவர் வந்து 8லேருந்து 9 மணி நேரம் தான் பார்த்துருப்பேன். ஆனால் அவருக்கு கொடுத்துருக்கிற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் பொண்ணு சதீஷ் அண்ணா, சதீஷ் சித்தப்பா, சதீஷ் தம்பி, சதீஷ் அண்ணன், இந்த மாதிரி சதீஷ் அண்ணனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எதுவுமே உறவு இல்லாம இருக்காது, எல்லாமே உறவோடு தான் இருக்கு. சார் மட்டும்தான் ஒரு மரியாதைக்காக யாரும் சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருமே எடுத்தோடனே ஒரு உறவோட கூப்பிடுற மாதிரி நடந்துப்பாரு. அதை கடைசி காப்பாற்றாதான் பெரிய விஷயம். நம்ம எடுத்தோடனே நல்லா தெரியும். போக என்ன ஆகும், ஈவினிங் ஆனா சூரியன் மறைகிற மாதிரி சூரியனே மறையும். அந்த மாதிரி போக அந்த இது கொஞ்சம் குறையும். சதீஷ் அண்ணன் குறையும். ஃபர்ஸ்ட் டே எந்த அளவுக்கு வீட்டு நெருங்கினாலும் அதுல இருந்து வளருமே தவிர அது குறையாது. எல்லாமே பார்த்துருக்கீங்க. முதல்ல அவரோட இந்த உறவை இணைக்கிற அந்த மனசுக்கு எல்லாரும் ஒரு நன்றி சொல்லி வேகம் ஏறிங்க. மலைக்கோட்டையில இருந்து கிளம்பி கேரளா வரைக்கும் எல்லாரையும் கொண்டு போய் பத்திரமா தூங்க கூட்டு வந்தாரு. ஒரு சின்ன இடத்துல கூட யாருக்குமே இந்த நிமிஷம் வேஸ்ட் ஆயிருக்கலாம், இந்த செகண்ட் வேஸ்ட் ஆயிருக்கும் யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு செகண்டையுமே ரசிச்சு
ருசிச்சு கொண்டு போற ஒரு தனித்தன்மை படைத்தவர். அப்புறம் இந்த விழா பார்த்தீங்கன்னா ஏதோ சரி ஓகே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நார்மலா பண்ணுவாங்க, இவ்வளவு என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்காது, ஒரு கலைகலப்பெல்லாம் இருக்காது. வருவாங்க, அந்த குடிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அதோட போயிடுவாங்க. இவ்வளோ ஒரு கலப்பு எல்லாரும் பேசிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. ஆனா எல்லாருக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள இங்க வந்து போறது ஒரு 500 பேரோ 400 பேர், அது எண்ணிக்கை எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில குறைஞ்சது 1 நிமிஷம் வச்சு பேசிப்பாரு. அவ்வளவு எப்படி நேரம் கிடைக்கும்? நமக்குலாம் 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் தான், அவருக்கு 1 ஹவருக்கு எத்தனை நிமிஷம் தெரியல. எல்லாருக்கிட்டையுமே பேசிப்பாரு. உண்மை பொய் ஏதோ ஊமை கலக்காத உண்மை.